வெளிக்கடை சிறை பலதரப்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டது. இது சிங்கள கைதிகளுக்கு வசதியாக போய்விட்டது. கத்திகள், கடப்பாறைகள், மரக்கட்டைகள், மரமறுக்கும் உடைந்த வாள்கள், அடுப்பறிக்கும் விறகு கட்டைகள் என அவர்கள் கைகளில் கொலை கருவிகள். தோழர் குட்டிமணி ஜெகன் தங்கியிருந்த டி பிரிவுக்குள் புகுந்த அந்த சிங்கள காடையர்கள் ஒவ்வொரு அறையாக தேடி தேடி தங்கள் கையில் இருந்த ஆயுதங்களால் எம்மவரை அடித்தும் சுத்தியும் வெட்டியும் அறுத்தும் படுகொலை செய்தனர். கொலை கருவிகளுடன் கூட்டமாக உள்ளே புகுந்து தாக்கும்போது நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கும் எந்த ஒரு வீரனாலும் இதை எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட எம் போராளிகளின் உடல்களில் இருந்து வடிந்த இரத்தம் புத்தன் போதித்ததற்கு மாறாக சிங்களவர்களின் வேறொரு முகத்தை வெளியுலகுக்கு காட்டியது. ஒவ்வொரு சிங்கள இனத்தவரின் ஆயுதமும் டி பிரிவுக்குள் இருந்த 35 தமிழ் போராளிகளையும் ஈவு இரக்கமின்றி தாக்கியது. மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை நம் தமிழ் இனத்தவரை முறை வைத்து தாக்கினார்கள் அந்த சிங்கள காடையர்கள். எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் முன் என் கண்களை எடுத்து பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்துங்கள். நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை என் கண்களாவது பார்க்கட்டும் என்றார் தோழர் குட்டிமணி. தோழர் குட்டிமணியின் கடைசி ஆசையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த அந்த சிங்கள காடையர்கள் அவரை கொடூரமாக கொலை செய்ததோடு மட்டுமல்லாது அவர் கண்களை தோண்டி எடுத்து அதை தங்கள் கால்களால் நசுக்கி அழித்தனர். சிறையோ தண்டனைகளையோ ஒரு பொருட்டாகவே நினைக்கக்கூடியவர் அல்ல குட்டிமணி. காரணம், அவர் ஒரு அமைப்பை தொடங்கி அதை சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் ஆதரவு பெற்ற அமைப்பாக முன்னெடுக்க தொடங்கியதால் சிங்கள இராணுவம் அவரை குறிவைத்திருந்தது. எனவே அவர் பலமுறை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தாலும் இதுவே அவருக்கு கடைசி சிறை நாளாக இருக்கும் என்பதை நாங்கள் யாரும் அன்று அறிந்திருக்கவில்லை. எம் இனத்தவரின் சதைகளை கழுகுகள் போல் பித்து எடுத்தனர் அந்த சிங்கள காடையர்கள். மாலை 5 மணி அளவில் சிறையின் அதிபர் செப்பல்வாடின் முதல் தளத்தில் ஏறி நின்று சிங்கள கைதிகளை நோக்கி உற்சாக உரை ஒன்றை நிகழ்த்தினார். நீங்கள் எங்கள் மக்களது உணர்வுகளை பிரதிபலித்துள்ளீர்கள். எங்களது இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு தாங்கள் சரியான பதிலடி கொடுத்துள்ளோம். நண்பர் குட்டிமணி இருந்த பகுதியான வலப்புறத்தை காண்பித்து, இவர்கள் கொலைக்காரர்கள். எங்கள் இனத்தவரை கொன்றாலும் இராணுவத்தினரை கொன்றாலும் நாங்கள் அவற்றுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். இன்றைய தினம் எங்கள் சரித்திரத்தில் முக்கியமான நாள். எங்கள் இனமும் இளைஞர்களும் நினைத்ததை நீங்கள் செய்து முடித்துள்ளீர்கள். உங்களது இந்த உணர்வுபூர்வமான யுத்தத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். உங்கள் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். இந்த நாடு சிங்கள இனத்திற்கு உரியது என்பதனை நீங்கள் ஏனையோருக்கு உணர்த்தியுள்ளீர்கள். நீங்கள் இதுவரை செய்தது போதும். நாங்கள் இருந்த பகுதியினை இடதுகை மூலம் காண்பித்து இவர்களை பிறகு பார்த்துக்கொள்வோம். எனவே நீங்கள் அனைவரும் அமைதியாக உங்கள் பகுதிகளுக்கு செல்லலாம் என்று கூறி முடித்தார். கோஷமிட்டு கொண்டே அங்கிருந்து கலைந்து சென்றனர் அந்த சிங்கள காடையர்கள். இந்த சம்பவங்களின் போது 4-5 முறை ஹெலிகாப்டர் ஒன்று சிறையின் மீது தாழ்வாக பறந்து நோட்டமிட்டு கொண்டே சென்றது. படுகொலைகளை செய்து சற்றே ஓய்ந்திருந்த சிங்கள கைதிகளின் கைகளில் இருந்த ஆயுதங்களில் எம் தமிழ் போராளிகளின் இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது. இந்த கலவர கூட்டத்திலிருந்து தப்பித்த மயில்வாகனன் என்கிற சிறுவன் சிறை வளாகத்தில் இருந்த ஒரு அரச மரத்தடியில் கூடியிருந்த கூட்டத்தினுடைய நின்றிருந்தான். அவனை அடையாளம் கண்டு கொண்ட சிறை காவலர் சிங்கள கைதி ஒருவரின் கையில் இருந்த கத்தி ஒன்றை பறித்துச் சென்று மயில்வாகனனது தலைமயிரை பிடித்து முன்னோக்கி இழுத்து அவனது வயிற்றில் பல முறை குத்தினான் அந்த சிங்கள காவலாளி.
16 வயதேயான அந்த மயில் வாகனன் உடல் சரிந்து தரையில் விழுந்தான். ஏதோ பெரிதாக சாதித்தது போல் அந்த சிங்கள காவலாளி வீரநடை போட்டான். இன உணர்வால் உந்தப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் தாய் மண்ணை மீட்கும் கனவுடன் வந்து அன்றே எங்கள் இயக்கமான புலட் இயக்கத்தில் சேர்ந்து சிறைப்பட்டு சிங்கள பேரினவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டான் சிறுவன் மயில் வாகனன். மயில் வாகனனது உடலை சிங்கள கைதிகள் தங்கள் தோள் மீது தூக்கி போட்டுக்கொண்டு ஜேவேவா என்று சிங்களத்தில் கோஷமிட்டு ஆர்ப்பரித்து மகிழ்ந்தனர். இலங்கை அரசு ஊழியரான அந்த காவலாளி மயில் வாகனனை படுகொலை செய்ததன் மூலம் தானும் ஒரு பேரினவாதியாக அந்த நொடி மாறிப்போயிருந்தான். சிறையின் அதிபர் அனைவரையும் விலக்கிக் கொண்டு சிறைவாசலை அடைந்தார். சிறிது நேரத்திற்கு பின் சிறையின் முக்கிய வாசல் கதவு திறக்கப்பட்டது. ஒரு இசுசு லொரி உள்ளே நுழைந்தது. மீண்டும் சிங்கள கைதிகள் உள்ளே நுழைந்தனர். எங்கள் போராளிகளின் உடல்களை 4 பேர் வீதம் 2 கைகளுக்கும் 2 பேர், 2 கால்களுக்கும் 2 பேர் என்று தூக்கி கொண்டு வந்து லொரியின் பின்புறத்தில் நின்று கொண்டு அந்த உடல்களை முன்னும் பின்னுமாக ஆட்டி வேகம் அதிகரித்ததும் வீசி எறிந்தனர் லொரியின் உட்பகுதிக்குள். குவிக்கப்பட்ட அந்த உடல்களுக்குள் ஒருவர் உயிருடன் இருந்தார். அவர் எழுந்திருக்க முயற்சிப்பதைக் கண்ட சிங்கள கைதி ஒருவன் லொரியுனுள் ஏறி ஏனைய உடல்கள் மீது நின்று கொண்டு எழுந்திருக்க முயற்சித்தவரது தலையில் ஓங்கி தன் கையில் இருந்த கோடாலியால் கொத்தினான். தலை 2ஆக பிளந்து மீண்டும் சரிந்தது தமிழரது அந்த உடல் பிணமாக. பின்னர் மயில் வாகனனது உடலும் லொரியினுள் தூக்கி வீசப்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த அந்த லொரி இரவு சுமார் 7 மணி அளவில் மீண்டும் சிறையின் முக்கிய வாயில் வழியாக வெளியேறியது. எமக்கு அருகில் இத்தனை நாட்களாக உயிருடன் இருந்த எங்கள் போராளிகள் இப்போது பிணக்குவியல்களாக ஹிட்லரின் நாசிகள் கூடாரத்தை விட்டு சவக்குழிகளுக்கு சென்றது போல் கொண்டு செல்லப்பட்டனர். இரவு நேரம் 9 மணி ஆகியிருந்தது. அங்கே வருகை தந்த முதன்மை நீதிபதி, இங்கே நடந்த சம்பவங்கள் குறித்து நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா என்று கேட்க, ஆமாம், நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன் என்றேன். பின்னர் தம்பி பிள்ளை மகேஸ்வரனும் தானும் சாட்சி சொல்ல வேண்டும் என்றார். எங்கள் இருவரையும் நீதிபதி ஒரு அறைக்கு அழைத்திருந்தார். அந்த அறையின் வராண்டாவில் போடப்பட்டிருந்த வாங்கில் நாங்கள் இருவரும் அமர்ந்திருந்தோம். வெளியே காத்திருந்த எங்களில் எனது பெயரை முதலில் சொல்லி சிறை அதிகாரி உள்ளே அழைத்தார்கள்.